ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ராகவன் இன்ஃபோடைன்மெண்ட். கொஞ்ச நாளாகவே சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகில் வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர பிரதேசில் இருக்கிற தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இதுக்கு நாங்கள் எப்படி போனோம், எவ்வளோ செலவாச்சு, எந்த டயத்தில் போனால் கரெக்டாக இருக்கும், எந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு காரில் தான் போனோம். கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில்ஸ் கும்மிடிப்பூண்டி ரூட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரே ஹைவே தான். தடா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தடா அப்படிங்கிற ஊரில் இருந்தே ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ அந்த தடான்ற ஊரில் இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் லைனில் நின்ன மாதிரி இருக்காது. அப்புறமா உள்ளேயும் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 50 ரூபாயும் காருக்கு 300 ரூபாயும் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் மொத்தம் 8 பேர் போயிருந்தோம். இந்த டேரிஃப் பார்த்தீங்கன்னா அப்போக்கப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற போர்டை செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேஷ் வந்து இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. காட்டுக்குள்ளே யூபிஐ பேமெண்ட்டுக்கு இன்டர்நெட் கிடைக்காதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே அங்கே ஒய்ஃபை வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணியே வந்து பே பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட்டை மட்டும் கொஞ்சம் பத்திரமா தொலைக்காமல் வச்சுக்கணும். ஏன்னா பார்க்கிங்கில் வந்து ஒருத்தர் அந்த டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிக்கிடுவார். அந்த டிக்கெட் இருந்தால் தான் பார்க்கிங்லேயே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா திருப்பியும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அமுச்சு விட்ருவாங்க. தேவையில்லாத அலைச்சலாக இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். அது ஏர்லி மார்னிங் வேறு வந்திருப்பீங்க. உங்களுக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்லாம் தோணும். ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அது ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா நல்லா பெரிய ஏரியாவாக தான் இருக்கும். ஒரு 50-60 கார்கிட்ட நிப்பாட்டலாம். அதுவும் நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி நிழலில் பார்த்து பார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெயிலில் விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பைக் பார்க்கிங்குமே நல்லா பெரிய பைக் பார்க்கிங்காக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து டாய்லெட்டும் இருந்தது. அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்தது. மற்றபடி க்ளீனாக தான் இருந்துச்சு. தண்ணி மட்டும் அங்கங்கே வரல. ஃபுல்லாகவே பார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே போர்ட்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டான பாதையிலே போகலாம். இதுலேயும் போகிற வழியில் பியூட்டிஃபுல்லாக வியூலாம் இருக்கும். அதில் ஃபோட்டோ எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரெக் பண்ணி போகும்போதோ இல்லை அந்த குளிக்கிற இடத்துலையோ குரங்குகளுக்கு வந்து யாரும் எதுவும் தீனி போட வேண்டாம். ஏன்னா அது நம்மளை எதிர்பார்த்து சாப்பிட்டு பழகிருச்சுன்னா அதோட நேச்சரான உணவு தேடுற பழக்கத்தை வந்து அது இழந்துரும். அந்த ஒரு ஃப்யூச்சரை வந்து அது இழந்துரும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்டே கையேந்துற மாதிரி ஆயிரும். ஸோ அதை எல்லோரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ட்ரெக் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து தடா வாட்டர் ஃபால்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்தால் மட்டும்தான் தண்ணி இந்த மாதிரி தெளிவாக இருக்கும். அது மாதிரி பிளேஸும் கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா கூட நிறைய பேர் வந்துடுவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் அண்டு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லாம் இருக்கும். ஸோ சேஃபாகவே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியராக வந்தோம். இருந்தாலுமே கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் போய் இடம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏர்லியராக வர்றதுக்கு ஏன் நான் இவ்வளோ ஆர்வம் காட்டுறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணிலாம் கலங்கிரும், இடமும் கிடைக்காது. இங்கே குளியலை போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நாங்கள் வரும்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு, இப்போ குளிச்சுட்டு கிளம்பும்போது எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தடா வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதை நம்பி தான் போனோம். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் குளிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் பிளேஸுக்கு தான் போயிட்டுருந்தோம். பட் ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து குளித்ததே எங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. போகிறதுக்கே நிறைய பேத்துக்கு எனர்ஜி இல்லாமல் அப்படியே பாதியில் உட்காந்துட்டு சோர்ந்து போய் தான் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சு. இங்கேயே நின்றுலாமா, இதுக்கு மேலே போக வேண்டாமேன்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாறைக்கு நடுவில் தான் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வெள்ளம் வந்துட்டால் கூட நம்ம ஒதுங்குறதுக்கு இடம் இல்லாத மாதிரி தான் இந்த பாறை அமைப்புகள்லாம் இருந்துச்சு. ஒரு ரிஸ்கியான ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த தடா வாட்டர் ஃபால்ஸ்னே சொல்லலாம். ஆனால் அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரெக் பண்ணி போனதுக்கு எங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி எதை காமிச்சாங்க அப்படின்னா, ஒரு பைப்லேருந்து தண்ணி ஒழுகுற மாதிரி ஒரு சின்னதாக தான் பாறைக்கு நடுவில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதை தான் வந்து தடா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே போகிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லையா, ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்றதுனால. ஆனால் இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு உண்மையிலே
ரொம்ப ஹெவியான எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்ததுக்கு ஒரு பெரிய அருவியில குளிக்க விட்டுருந்தா கூட நாங்க கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு மேலே நம்மளும் போக முடியாது அப்படிங்கிறதுனால வந்த பாதையிலே அப்படியே திரும்ப கிளம்பியாச்சு. அகெயின் வந்து இதிலேயே குளிக்கிறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா காலையில் இருந்ததை விட தண்ணி ரொம்ப கலங்கிருச்சு. போதும்ப்பா ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எங்களோட அந்த தடா பயணத்தை இதோட நிறைவு செய்கிறோம். ஓவராலாக சொல்லணும்னா அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற தண்ணி கலங்குறதுக்கு முன்னாடியே குளிச்சிருங்க. அப்புறம் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா மட்டும் ட்ரெக் பண்ணுங்கள். ஃபால்ஸில் குளிக்கலான்னு எந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனையும் நம்ப வேண்டாம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவலோட வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.